வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பதவிக்கு 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 49,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரை பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் 213 தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவு நீர் அகற்றும் ஊர்தி வாங்க கடனுதவிக்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வழங்கினார். நேற்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5144 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 43வது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. 9 நாட்களாக மறியல் போராட்டங்களை நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டியதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்ட கடந்த 8 ஆண்டுகளில் 56 கோடியே 80 லட்சம் விவசாயிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 59 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் வழங்கினார். மார்ச் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உட்பட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் போட்டியிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் உறுப்பினராக சேர்வதற்கான செயலியை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளூர், பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட 9 வட்டங்களில் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் தொடர்பான குறைதீர் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வு இன்று நடைபெற உள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைவர் நாராயண மூர்த்தி அவர்களின் மனைவி சுதா அவர்கள் மேல்சபை எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மெட்ரோ பணி மேற்கொள்வதன் காரணமாக இன்று முதல் சாந்தோம் நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 818 ரூபாய் 50 பைசாவாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் வருகின்ற 11ஆம் தேதி விசாரணையை தொடங்குகிறது. சென்னையில் மின்சார வாகன மென்பொருள் தயாரிப்பு பணிகளை விரிவாக்கம் செய்ய ஃபோர்டு நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் இதன் மூலம் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் கல்வித்துறையில் ஏஐ மூலம் ரோபோட் டீச்சர் உருவாக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முடிவுற்ற 4 சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். 143 கோடி ரூபாய் செலவில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகு தளங்கள், மீன் விதைப்பண்ணைகள், தமிழ்நாடு டாக்டர் ஜெ. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். காந்தி கிராம பல்கலையில் இன்று 37வது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வரும் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.